ஹலோ வணக்கம். என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும். இந்த வீடியோ எதுக்கு போடுறோம்னா, மனசு இன்னுமே எனக்கு அந்த ஆறுதல் கிடைக்கல. நான் அவங்க அவங்க போட்ட லைவ் வந்து நான் ஃபுல்லாகவே பார்க்கல. ஃபுல்லாக பார்த்துருந்தா என்ன மைண்ட் என்ன ஆகும்னு தெரில. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தை ஒரு 2 டைம் பார்த்தேன். தள்ளி விட்டு பார்த்தேன். அந்த ரெண்டாவது நாள் போட்டது செம்ம திட்டு. மனசு எப்படிங்க வரும் எனக்கு ஒன்றுமே வேறு எதுவும் டாபிக் எனக்கு தோணுமானு இதை பற்றிக்கு. இந்த மாதிரி பிரின்சிபிள் நம்ம கூட நானே ஒருத்தர்கிட்ட சொன்னேன், ஏமாந்துடக்கூடாதுன்னு. தப்பு எதுவுமே இல்லைங்க இதில். சைலண்டாக போய்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தர்கிட்ட பேசிக்கிறேன், பிஜிலி அப்படிங்கிறவங்ககிட்ட பேசுகிறேன். அது வந்து அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை, சண்டை திட்டி விட்டுருச்சு. சண்டை வந்து அவங்க ஏதோ இதை போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. அவர் ஏதோ பிள்ளைகளை படிக்க வைக்கிற அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அது ஏதோ காசு இது கொடுப்பாங்க. என்னென்னு பேசிக்கிட்டு இருந்தோ தெரியல, பேசியிருக்குது. ஆனால் அவங்க தப்பாக ஏதாவது சொன்னாங்களோ என்னமோ, அது கடவுளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இப்போ வந்து அவர் என்ன பண்ணார், என்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்டார். நேற்று இன்னொரு நம்பர்லேருந்து கூப்பிட்டேன். அதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்க. அப்படியே அவங்க வீட்டில் டிவி சவுண்டு இதை கேட்டுச்சு, கட் பண்ணிட்டாங்க. ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசாத. என்ன, நானே இல்லை, ரொம்ப 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 தப்பு. நான் இந்த வயசில் நீ 30 வருஷம் மூத்தவங்களுக்கும் நீ இருக்கிற வயசுக்கும் நீ நீ இருக்கிற நிலைமைக்கும் இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்கிற நீ நல்லதா? அது அழிவு காலந்தான் வரும், தெரியுமா? நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 7.5 செடி வேறு நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி வல்கராக திட்டி பாவத்தை வச்சு பாவம் கண்டிப்பாக வரும். நான் சிவபெருமான் வேணுனாலும் நடக்கும். என்ன, நான் எதுவுமே நீ கெட்டு போகக்கூடாது, நீ குழந்தை இது மாதிரி சொல்லலை. உனக்கு புரிதல் கொடுக்கணும், அதைத்தான் நான் வேண்டிக்கிறேன். ஒருத்தர்கிட்ட போய் இல்லை, இப்போ போய் யாரார்கிட்ட என்னென்னமோ பேசியிருக்கிறேன் நீ பற்றி. ஆனால் திருப்ப எல்லாத்துக்கிட்டும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். குட்டச்சிக்கிட்டு தான் போய் குட்டச்சிக்கிட்டு இருந்து அனுப்பிச்சி வச்சது தான் உன்னுடைய டீட்டெயில்ஸ் நான் போட்டேன் ஷார்ட் இதில். நீ கொடுத்த அமௌண்ட்டு எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டியா? நான் சொல்கிற கணக்கு தயவு செஞ்சு கொடுத்துரு. வீணாவில் இது பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் கண்டிப்பாக வருவேன், வராமல் இருக்க மாட்டேன். என்ன, என்னை எந்த அளவுக்கு நோகடிச்சிட்டியோ, பப்ளிக்காக நோகடிச்சிட்டியே. நீ பேசுகிறதில்ல, எனக்கு தாங்க மாட்டாமல் நான் கெட்டதெல்லாம் பேசி அதை பார்த்தாங்கன்னு வச்சுக்க. எல்லோரும் எங்கள் சொந்த யாரை என்ன நினைக்கமாங்கட்டாங்க? சொல்லு, ஒரு நிமிஷம் சொல்லு. என் மனசில் என்ன யதார்த்தமாக எல்லாமே சொல்லிடுவோம் வெளியில். நான் இதுதான் பயக்க மாட்டேன். அதுக்கு தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் 10 பேர்த்து எங்கள் வீட்டுக்கு 100 பேர் வர்றாங்க, நான் அப்படி தான் அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா? இதெல்லாம் வந்து தெரிஞ்சுன்னு என்ன ஆகும்? கேட்டிருந்தாங்க, நான் கேட்டிருப்பாங்க. சப்போஸ் சொல்கிறாங்க, என் பிள்ளைங்கிட்ட சண்டை கட்டிட்டு போயிடுச்சா? உனக்கு மனசாட்சி இல்லையா? சொல்லு, உனக்கு மனசாட்சி இல்லை? உனக்குன்னு ஒரு சுயபத்தி இருக்கும்ல. ஆனால் இவ்வளோ ஒரு கொடூரமாகவே இருப்பா, கிரிமினல் மைண்டு. அதுதான் அந்த அவார்டுக்கு போனது கூட நிப்பாட்டி வச்சுட்டே. இப்போ நீ சொல்லி பயந்துட்டாலாம் பண்ணுறானே, அவார்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றேன், அப்புறம் என்னது காப்பிரைட்டு லைசன்ஸை கொடுக்க சொல்லியிருக்கிற. நீ கொடுக்க வக்கில்ல, அந்த பையனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிற. வெக்கமாக இல்லை உனக்கு? ஏய், ஃபஸ்ட்டு உன்னுடைய அமௌண்ட்டு கொடு. மூர்த்தி கொடுத்துக்குவேன், எனக்கு இருந்தாலும் நான் அவனை பார்த்துக்கிறேன். எனக்கு வந்தாலும் ஒராட்டே பரவாயில்லையுமா, நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்கள் காசு இல்லாமல் நீங்கள் கஷ்டம் அந்த இது பண்ண வேண்டாம் அப்படின்னு. காப்பிரைட் லைசன்ஸுக்கு காசு கொடுத்தோம், எல்லாம் பண்ணணும். நீ என்ன சொன்ன? மறுபடியும் 800 கொடுத்ததுக்கு மூர்த்தி ஏதாவது தப்பு பண்ணுறான்னு தோணுது, எக்ஸ்ட்ரா வாங்குறானாட்டு தோணுது அப்படின்னு சொன்னியா இல்லையா? இதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிற நம்பிக்கையா? நான் சொன்னேன் அவங்ககிட்ட, சூர்யா அப்படி சொல்லிச்சுப்பா. இல்லை, எதுக்கு சொல்லாமல் இருக்கிறேன்? என்னை பற்றி எல்லா பப்ளிக்காக ஓதுறப்ப நான் சொல்ல மாட்டேனா? என் கால கொடுமை. நான் வந்து அனாதையை தனியாக இருக்கிறேன். அது கடவுள் நிர்ணயிச்சது. என்ன, நம்ம வேணும்னா எதுவுமே நடக்காது. கடவுள் வந்து நான் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எழுத்து எழுதியிருப்பார். அதெல்லாம் நடக்குது. இங்கே அனாதையாக நான் அவதிப்பட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு அழுதுகிட்டு ஒவ்வொரு நாளும் டென்ஷன் ஆகிட்டு உடம்பு வலி. உனக்கு தெரியும், உடம்பு வலி எந்திரிச்சு பயங்கரமாக வலிக்கும். அதை பொறுத்துக்கிட்டு நான் கடந்து போய்கிட்டு இருக்கிற காலத்தை. ஆமாம், என் பிள்ளை வந்தால் என்ன பார்க்காட்டி உனக்கு என்ன? என்னோடய இஷ்டம். அங்கே போய் அனாதையாக கிடக்குது, யாரும் இல்லை பார்க்க மாட்டான்னு சொல்கிறேன். பார்க்காட்டி போயிட்டு போகிறாங்க. யாரோ ஒருத்தர் முனிசிபாலிட்டிக்காரர் இருக்கிற, அவன் தூக்கி கொட்டி போட்டு போகிறேன். என் பிள்ளையே பார்க்கல, நான் சொல்கிறேன். ஓகே, என் பிள்ளைகளே பார்க்கல, விட்டு முடிக்கிடுச்சுங்க. எல்லாம் துரத்திட்டாங்க. எனக்குன்னு ஒரு சுயபுத்தி இருக்குமில்ல, நான் எப்படி வாழணும்னு தெரியுமில்ல.
ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறவன் உனக்கு நீயே பார்க்குற, ஒரு நாள் போட்டு விடுவானுங்க, 2வது நாள் வந்து இப்போ செய்வானுங்களா? எனக்கு எப்படி அப்படி புள்ள எத்தனை காலம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க? கொஞ்ச நாள் அறிவில்லையா? ஏன் இப்படியெல்லாம் இது பண்ணிக்கிற? மொத்தத்துக்கே காப்பிரைட் கொடுத்த காசு இது எல்லாம் கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். நீ கொடுத்துருன்னு சொல்லியிருக்கிற. நீ கொடு, முதல்ல உன்னுடைய காசு நீ கொடு, அதுக்கப்புறம் அவன் காசு அவன் கொடுப்பான். அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கையில் காசில் நீ கொடு, இல்லைன்னா அங்கே தான் வந்து கேட்பேன் நீ.